இப்போ நீங்கள் சிறை இல்லவாசிகளை உங்கள் படத்தில் நிறையா பயன்படுத்தியிருக்கிறீங்க. அதுக்கு என்ன அனுமதி வாங்குறது, அந்த மாதிரியான நடைமுறை விஷயங்கள் அவங்க எப்படி பயன்பட்டாங்க உங்கள் படைப்புக்குன்றதை பற்றி? கண்டிப்பாக கதை உருவாக்கும் போது பார்த்தா நான் வந்து காஸ்டிங் பண்ணுறேன். காஸ்டிங் பண்ணி எல்லாரையும் பண்ணாக்க அது என்னமோ அது நிறைவாகவே இல்லாமல் படுது. ஏன்னா அவங்களுக்கு வந்து சிறைப்பற்றி தெரியல. வழக்கம் போல் சினிமா சொல்லி தந்த சிறைச்சாலையை பற்றிய அந்த சிந்தனையில் தான் அவங்களுடைய எல்லாமே இருந்தது. கிட்டத்தட்ட வந்து நாங்கள் ரிஹர்சல்லாம் பண்ணி ஒரு டெஸ்ட் ஷூட்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ வேறு ஒரு தயாரிப்பாளர் இருந்தார். அப்படி இருக்கும்போது இப்படியே போயிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க, ஒருத்தர் வந்து விடுதலை வந்தார். அவருக்கு வந்து அவர் 18 வருஷம் கழிச்சு ஒருத்தர் வந்தார். அவர் வந்து நேராக வந்து என்னை தேடி வந்து சார் உங்கள் கூட நான் இருந்துக்கிறேன் சார்ன்றேன். அவரை உள்ளே வந்து வச்சேன். அவரை வச்சோன்னா அவருடைய பேச்சுக்கும் அவருடைய ஒரு காட்சி அமைப்பு பண்ணும்போது இவங்களும் அவருக்கும் பயங்கர வித்தியாசம் தெரியுது. இவர் அப்படியே ஆத்தென்டிக்காக பண்ணுறாரு. அவர் உட்கார்றது, எந்திரிக்கிறது, டக்குனு சிரிச்சால உட்காரவே மாட்டாங்க சார். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். உட்காருங்கன்னா உட்கார மாட்டாங்க. ரொம்ப நேரமாக யோசிப்பாங்க. அதுக்கடுத்து மெல்ல துணி அந்த தரையெல்லாம் தொடச்சி கிடச்சி விட்டு ரொம்ப ஆச்சரியமாக. நம்ம பல ஸ்கூலில் போய் பல கல்லூரியில் போய் கிளாஸ் எடுத்திருக்கேன். உட்காருங்க போய் டம்முன்னு உட்காந்துருவானுங்க, உட்காந்து புரண்டுருவானுங்க. அவங்க உட்காரவே மாட்டாங்க. அதுக்கடுத்து தெரிய வந்து அவங்களுக்கு கொடுத்த யூனிஃபார்ம் வந்து ஒயிட் அண்ட் ஒயிட். ஸோ ஒயிட் அண்ட் ஒயிட் கீழே உட்காந்து அழுக்காயிடும். அப்போ அவங்கள்ட்ட கேட்டேன், எப்போ அழுக்கானா பரவாயில்லப்பா, இன்னொரு ட்ரெஸ் போடலாமா? அவங்க சொல்லுவாங்க, சார் நாங்கள் என்ன சார் இங்கே தான் விழாக்கள் சார் கொண்டாடிட்டு இருக்கோம். உள்ளே வந்து 15 பேண்ட்டு 15 சட்டை வைக்க எப்படா முடிச்சுட்டு போகலான்னு இருக்கேன் சார். ஒரே 2 சட்டை 2 பேண்ட்டு சார், போதும் சார். இதே தோச்சு போட்டுக்கணும் சார். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து இவங்களுக்கு சொல்லித்தரவே முடியாது. அதான்